வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து இந்நிலைய முதல்வர் முனைவர் எஸ் பிரதாபன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வாழை மற்றும் வெங்காயம் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட வளையாபாளையம் கிராம வேளாண்மையாளர் ஏ அந்தோணி ஜோசப் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. முக்கணிகளில் ஒன்றான வாழை நமக்கு எல்லா வகையிலும் பயனுள்ளதாக உள்ளது. வாழையின் அனைத்து பாகங்களும் ஒவ்வொரு நோய்களையும் போக்க வல்லது. வாழை மற்றும் வெங்காயம் சாகுபடி முறைகளையும் அதற்கேற்ற உரங்களையும் குறித்து கோயம்புத்தூர் வளையாபாளையம் கிராம விவசாயி ஏ அந்தோணி ஜோசப் நம்மிடம் கூற கேட்டபோது, என் பேர் அந்தோணி ஜோசப் சார். அந்த கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வர பகுதியில் வளையபாளையத்தில் சில வருடங்களாக வாழை, ஆனியன் எல்லாம் பண்ணிட்டு வரேங்க. எனக்கு தகுந்த வருமானமும் கிடைக்குதுங்க. அதில் இங்கே வந்து வாழை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தோட்டத்துக்குள்ளேயே வந்து வாழை எடுத்துக்கிறாங்க. இதனால் எனக்கு வந்து நல்ல அதிக வருமானமும் கிடைக்குதுங்க. ஆனியன் பொறுத்தவரை ஆனியன் வந்து நல்ல வருமானம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. வாழைக்கு வந்து ஒரு அடிக்கு குழி எடுத்து சார், தொழு உரம், பூசான மருந்துகள் போட்டு வாழைக்கண்ணை நடணும் சார். நட்டுட்டு அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து அதுக்கு மண் ஒதுக்கிங்க சார். எருவு போட்டு டிஏபி, பாக்டாம்பாஸ், பொட்டாஸ் இது மூணையும் கொடுத்து போட்டு மூடிடணும் சார். மூடிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு இதே மாதிரிங்க பொட்டாஸ், யூரியா கொடுத்து வந்தோம்னா வாழை நல்லா வருங்க. ஈல்டு நம்மளுக்கு நல்ல அதிக மகசூல் கிடைக்கும் சார். வாழையை பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து காந்திபுரத்துலேருந்தே வந்து வாழைக்காய் வந்து மண்டியிலேருந்து வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார். ஆனியன் போடுறோம் சார். ஆனியனுக்கு வந்து முதல்ல வந்து அடி உரமாக டிஏபி போட்டு தொழு உரம் போட்டுங்க. அப்புறம் அதற்கு பிறகு 20 நாள்லே பாக்டாம்பாஸ், யூரியா, பொட்டாஸ் கொடுத்து விட்டு கரைசல் விட்டு கட்டுவோம் சார். விட்டோம்னா அது நல்லா வருங்க. அப்புறம் 60 நாள் எடுத்து பட்டறை போட்டுருவோம் சார். அதையும் வந்து வியாபாரிகள் வந்து இங்கே வந்து அவங்களே வந்து டன் கணக்கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார். ஆனியனுக்கு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நடவு போட்டதுலேருந்து ஒரு 20 நாள் வரையிலும் தண்ணி அளவாக தான் லிமிட்டாக சார். அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் ஒருக்கா ஆனியனுக்கு தண்ணி கட்டியானு சார். வாழைக்கு வந்து ஒரு 5 நாள் 6 நாள் அந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்சி வந்தால் போதும் சார். காய் வந்து இப்போ G9 பார்த்திங்கன்னா 7 மாதத்தில் போடுங்க சார்.
செவ்வாழையை பொறுத்தவரையும் 10 மாதம் 11 மாதம். வெயிட்டு வந்து 35 கிலோ 40 கிலோ வருங்க சார் G9. செவ்வாழை பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ அவ்வளோ அளவுக்கு ஈல்டு வருங்க. நோய் தாக்கல் பார்த்திங்கன்னா சருகு நோயின்னு விழுங்க. மழை காலங்களில் ஈரம் அதிகமாக இருந்தால் சருகு நோயின்னு விழுங்க. அந்த சருகு நோய்க்கு மருந்து அடிச்சுக்கணுங்க சார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சருகு நோய்க்கு வந்து டில்ட் அடிக்கலாம் சார். அப்புறம் பாலிக்கூர் அடிக்கலாம் சருகு நோய்க்கு. அந்த மாதிரி மருந்து அடித்தா அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திரு ஏ அந்தோணி ஜோசப் அவர்களை 09965362116 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு மற்றும் உரமிடல், பூச்சி மருந்திடல் மற்றும் வேளாண் வானிலை ஆகியவற்றின் தொகுப்பினை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்குகின்றது. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். மலை சார்ந்த பகுதிகளில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 76% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 62 முதல் 66% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக ஒரு ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்கவும். வரும் நாட்களில் மணிக்கு 20 கிலோமீட்டர் அளவில் காற்றின் வேகம் எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய பட்ட கரும்பிற்கு தோகை உரிக்கவும். கடந்த வாரங்களில் பொழிந்த மழையால் கரிசல் மண்ணில் சாகுபடி செய்யப்பட்ட பின்பட்ட கரும்பில் இரும்பு சத்து குறைபாடு காணப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய 15 நாட்களுக்கு ஒரு முறை 1% அன்னபேதி உப்பையும் மற்றும் 1% யூரியாவையும் கலந்து தெளிக்கவும். வரும் நாட்களில் மணிக்கு 20 கிலோமீட்டர் அளவில் காற்றின் வேகமும் மேகமூட்டமும் எதிர்பார்க்கப்படுவதால் 30 நாட்கள் வயதுடைய நெல்லிற்கு தழைச்சத்தை மேலுரமாக இட வேண்டாம். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 34 முதல் 65% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 6 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குறுவை நெற்பயிரில் கருப்பு நாவாய் பூச்சி தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த புரோபனோபாஸ் 50 EC மருந்தினை ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நிலக்கடலையில் பூ உதிர்வதை தடுக்க, காய் பிடிக்கும் திறன் அதிகரிக்க மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க விதைத்த 35வது நாள் மற்றும் 45வது நாள் நிலக்கடலை ரிச் ஏக்கருக்கு 2 என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பெய்ய வாய்ப்புகள் இல்லை. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 38 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 22 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை பருவத்தை நெருங்கும் நெற்பயிருக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக கடைசி நீர் பாசனமாக 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தண்ணீர் கட்டவும். இத்தருணத்திற்கு பிறகு நீர்ப்பாசனம் செய்வதை நிறுத்துதல் முதிர்ச்சி அடைதலை துரிதப்படுத்தும்.
வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் மிதமான மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட வானிலையில் தக்காளியில் காய் துளைப்பானின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டருக்கு குளோர்பைரிபாஸ் 2 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். வரும் தினங்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் பூக்கும் பருவத்தில் உள்ள மிளகாய்க்கு ஊட்டச்சத்து தேவையை ஈடுகட்ட 19-19-19 உரம் 1% கரைசலை தெளிக்கவும். வரும் தினங்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் வளர்ச்சி பருவத்தில் உள்ள வாழைக்கு மரம் ஒன்றுக்கு 16 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் சொட்டு நீர் பாசனம் செய்யவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் மானாவாரி பயிர்களின் விதைப்பினை மேற்கொள்ளலாம். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 58 முதல் 76% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 6 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் இம்மாதமும் குறைவாக காணப்படுவதால் வெப்பநிலை உயர்ந்த அளவுகளிலேயே நீடிப்பதுடன் மழை பெய்யும் வாய்ப்பும் குறைந்து காணப்படுகிறது. ஆகவே உபயோகப்படுத்தும் நீரின் அளவை கண்காணித்தும் சேமித்தும் எதிர்வரும் நாட்களுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடிப்பட்டத்தில் சோளம் சாகுபடி செய்ய தானியம் மற்றும் தீவனத்திற்கு உகந்த ரகங்களை தேர்வு செய்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டெசம் அல்லது 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பதால் விதை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களிலிருந்து பயிரை பாதுகாக்கலாம். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 55 முதல் 72%ஆகவும் காற்றின் வேகம் 6 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காய்கறி பயிர்களின் உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% அளவு வேப்பம் கொட்டை கரைசலை தெளிக்கவும். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது குயினால்பாஸ் அல்லது புரோபோனோபாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். அதிக ஈரப்பதமும் வெப்பமும் ஒட்டுண்ணிகள் மற்றும் ஈக்களின் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். எனவே உழவர்கள் முறையாக கொட்டகையை சுத்தம் செய்து கால்நடைகளின் சாணத்தை மூடி எருக்குழியில் சேகரிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 88% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழைப்பயிரில் நோய் பரவாமல் தடுக்க தொடுநச்சு மற்றும் ஊடுருவி பாயும் பூஞ்சான கொல்லிகளை கலந்து தெளிக்கலாம். மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை செடி மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 7 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை முன்னறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 62%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.3 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 415 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1196 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.5 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இக்கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பை மேம்படுத்த பண்ணையாளர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து இதன் முதல்வர் முனைவர் எஸ். பிரதாபன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் தென் மாவட்டங்களில் உள்ள கால்நடை வளர்ப்போர் மற்றும் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவற்றுக்குரிய ஆலோசனைகளை
வழங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையமாகவும் திருநெல்வேலியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமாயண்பட்டி என்ற இடத்துல இந்த கல்லூரிக்காக 149 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு இங்கு அந்த கல்லூரி அமைக்கப்பட்டது. முதல் கட்டமாக இந்த கல்லூரி 3 வளாகங்களில், ஒன்று நெல்லையில் உள்ள ஸ்ரீபுரம் கால்நடை மருத்துவமனையில் உள்ள இடத்திலும், அடுத்ததாக அபிஷேகப்பட்டியில் உள்ள கால்நடை பண்ணை வளாகத்தில் சில துறைகளும், ராமாயண்பட்டியில் உள்ள ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்தில் சில துறைகளையும் கொண்டு 3 வளாகங்களில் இந்த கல்லூரி துவங்கப்பட்டது. இந்த கல்லூரியில் உள்ள கட்டடங்களை கட்டுவதற்காக சுமார் 54 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த கல்லூரிக்கு தேவையான தேவையான கட்டடங்களை கட்டுவதற்காகவும், மாணவ மாணவியருக்கு தேவையான விடுதிகளை அமைப்பதற்காகவும், ஆய்வு கூடங்களை அமைப்பதற்காகவும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த கட்டட வேலைகள் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துவக்கப்பட்டது. முதல் ஆண்டிலே முதல் 3 துறைகள் ராமாயண்பட்டியில் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு மாற்றப்பட்டது. இன்று அந்த கட்டடங்கள் அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் 17 துறைகளும் இந்த ராமாயண்பட்டி வளாகத்திற்கே மாற்றப்பட்டுள்ளது. இந்த ராமாயண்பட்டி வளாகத்தில் உள்ள துறைகள் மூலமாக மாணவர்களுக்கு தேவையான கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த கல்வி கற்பதற்கு தேவையான ஆய்வகங்கள், மற்ற கட்டமைப்பு வசதிகள் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. இந்த கல்லூரியிலே இப்பொழுது 3 ஆண்டு மாணவ மாணவிகள் இங்கு கால்நடை மருத்துவம் பயின்று வருகிறார்கள். மொத்தம் 120 மாணவ மாணவிகள் தற்பொழுது இங்கு கால்நடை மருத்துவ கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த கல்வி கற்பிப்பது மட்டுமல்லாமல் பண்ணையாளர்களுக்கு பயன்படும் விதமாக இந்த திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் பசுந்தீவன தட்டுப்பாடு அதிக அளவில் இருப்பதால் ஒரு மாநில அரசின் திட்ட உதவியோடு ஒரு பசுந்தீவன பண்ணை இங்கு அமைக்கப்பட்டு பண்ணையாளர்களுக்கு தேவையான விதைகள், நாற்றுக்கள் இங்கே உருவாக்கப்பட்டு மானிய விலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு ஆட்டின ஆராய்ச்சி பண்ணை இங்கே அமைக்கப்பட்டிருப்பதால் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உரித்தான ஆடுகளான செம்மறி ஆடுகளான கீழக்கரிசல், செவ்வாடு போன்ற ஆடுகள் இங்கு வளர்க்கப்படுகின்றன. இந்த கீழக்கரிசல் ஆடுகள் ஒரு கடாவும் 5 பெட்டைகளும் மானிய விலையில் பண்ணையாளர்களுக்கு வளர்ப்பதற்காக இங்கிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோக திருநெல்வேலி மாவட்டத்திற்கே சொந்தமான கன்னியாடு, கொடியாடு ஆடுகளை வளர்ப்பதற்காக தமிழக அரசின் நிதி உதவியாக 45 லட்சம் ரூபாய் நிதியுதவியுடன் அந்த கொடியாடு, கன்னியாடு வளர்ப்பு திட்டமும் இங்கே செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் உள்ள பண்ணையாளர்களுக்கு தேவையான நாட்டுக்கோழி குஞ்சுகள் தடையில்லாமல் கிடைப்பதற்கு வசதியாக இங்கு ஒரு குஞ்சு பொரிப்பகம் மாநில அரசின் நிதி உதவியோடு அமைக்கப்பட்டு அதிலிருந்து தரமான நாட்டுக்கோழி குஞ்சுகள் பண்ணையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோக விதை பண்ணைகள் போன்று மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, பன்றிப்பண்ணை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தரமான கன்றுகளும் குட்டிகளும் பண்ணையாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதை போக பண்ணையாளர்களுக்கு தேவையான பயிற்சிகளை இந்த கல்லூரியிலே செம்மையாக அளிக்கப்பட்டு வருகிறது. விரிவாக்கத்துறை மூலமாக இந்த பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டிலே மட்டும் 6600 பண்ணையாளர்கள் ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, பால் மேம்படுத்தப்பட்ட பால் பொருட்கள் உற்பத்தி செய்வது, பசுந்தீவன வளர்ச்சி, கோழி வளர்ப்பு போன்ற பல பயிற்சிகள் பண்ணையாளர்களுக்கு இந்த கல்லூரி மூலமாக அளிக்கப்பட்டு வருகிறது. அதுபோக இந்த கல்லூரி நபார்ட் மற்றும் புதுவாழ்வு, ஆத்மா போன்ற திட்டங்களிலே இணைந்து அதன் மூலமாக வருகின்ற பண்ணையாளர் குழுக்களுக்கும் இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்று பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பண்ணையாளர்களுக்கும் இந்த கல்லூரியின் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டு கால்நடை வளர்த்தை மேம்படுத்துவதற்கான பலவிதமான உத்திகளையும் இந்த கல்லூரி மூலமாக செயல்பட்டு வருகிறது. அரசின் திட்டங்களையும் இந்த கல்லூரி வாயிலாக பண்ணையாளர்களுக்கு கொண்டு செல்லும் பயிற்சிகள் இந்த கல்லூரியில் நடத்தப்பட்டு வருகின்றன. அரசின் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம், கறிக்கோழி வளர்ப்பு திட்டம் அவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பண்ணையாளர்கள் இந்த கல்லூரியின் மூலமாக பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். இந்த திட்டங்கள் போக நபார்டு வங்கியின் நிதியுதவியோடு தாது உப்பு, தானுவாஸ் தாது உப்பு கலவையை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தின் மூலமாக 50 பண்ணையாளர்கள், மொத்தம் 10 கிராமங்களில் 50 பண்ணையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அவர்களுக்கு தாது உப்பு கலவை இலவசமாக வழங்கப்பட்டு
அவர்கள் பண்ணையில் அதை பயன்படுத்தி அவர்கள் பெரும் பயன்களை எடுத்து அறிந்து அது மற்ற பண்ணையாளர்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாக இந்த தாது உப்பு கலவையை பிரபலப்படுத்தும் திட்டம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஆத்மா திட்டத்தின் நிதி உதவியின் கூட வழியாக குருணை வடிவான கழிச்சல் நோய்க்கான தடுப்பு மருந்தை பிரபலப்படுத்தும் ஒரு திட்டம் இங்கே செயல்பட்டு வருகிறது. அதுபோக அசோலாவை பண்ணையாளர்களை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி திட்டமும் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாட்டு நாயினங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தின் நிதியுதவியோடு கூடக்கூடிய திட்டம் கன்னி, ராஜபாளையம், சிப்பிப்பாறை நாய்களை வளர்ப்போரை அவற்றை ஊக்குவிக்கவும் அந்த நாய்கள் வளர்ப்பை மேம்படுத்தவும் வழியாக ஒரு ஆராய்ச்சி திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்று பல ஆராய்ச்சி திட்டங்கள் இந்த கல்லூரியின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்போரை ஊக்குவிக்கவும் அவர்கள் கால்நடை வளர்ப்பை மேம்படுத்தவும் இந்த பகுதியிலே காணக்கூடிய சிறப்பான கால்நடை இனங்களை அழிவினின்று பாதுகாப்பதற்கும் கருத்தில் கொண்டு இந்த திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் பிரதாபன் அவர்களை 0422233634 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 14/8/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கோழி, ஆடு, புறா மற்றும் மாடு வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட புல்லகவுண்டர்புதூர் கிராம வேளாண்மையாளர் தரும் தகவல். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடுகளின் பால்மடி அமைத்தல் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து திருநெல்வேலி மாவட்ட ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறுவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ராசாத்தி தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேம்பு கலந்த யூரியாவின் உபயோக திறனை அதிகரிக்கும் முறைகளையும் அவற்றின் பயன்களையும் குறித்து இஃப்கோ நிறுவனத்தின் மேலாளர் பி மதியழகன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளம் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் ddpodigai.gov.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் பற்றிய விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.